வெல்கம் டு தமிழ்டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தமிழ்டெக் டுடே சேனலில் தினமும் புது தகவல்கள் வந்து அப்லோட் பண்ணப்படுது. ஸோ இந்த புது தகவல்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் டைரெக்டாகவே வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி தினமும் புது தகவல்களை பார்த்து பயன்படுத்திக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க ரெட் கலர் பட்டனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாக்காளர் அடையாள அட்டையை வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம போக வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா electoralsearch.in. இந்த வெப்சைட்டுக்கு நம்ம போக வேணும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்க்கோங்க. ஸோ அந்த பேஜுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிந்தி லாங்குவேஜ். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், அது ஹிந்தி லாங்குவேஜில் இருக்குது. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் மாற்றோன்னா நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டருக்கு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆயிரும் இங்கிலீஷுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணி கொடுத்துக்கோங்க. கண்ணி கொடுத்து வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போனோடனே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாதவங்க முதல் ஸ்டெப் டீட்டெயில்ஸை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி தெரிஞ்சவங்க செகண்ட் ஸ்டெப் இபிஐசி நம்பர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் வந்து சிம்பிளாக செக் பண்ணிக்கலாம். ஸோ முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நெய்மை டைப் பண்ணி ஃபாதர் நெய்ம் டீட்டெயில்ஸை மட்டும் டைப் பண்ணி பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் அதாவது இபிஐசி நம்பர் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையோட நம்பரை டைப் பண்ணி நம்ம வந்து ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன்னா இபிஐசி நம்பர், அதாவது வாக்காளர் அடையாள அட்டை நம்பரை டைப் பண்ணி நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டோட நம்பரை வந்து ஃபஸ்ட்டு மேலே டைப் பண்ணிக்கணும். ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை வந்து அதாவது இபிஐசி நம்பர், இந்த நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, உங்களோட ஸ்டேட்டை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடு, கேப்சா கோடை வந்து அதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். கேப்சா கோடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை வந்து சர்ச் ஆகி வந்துடும். ஸோ இப்போ சர்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா ராங்காக விழுந்துருக்கு. ஸோ மறுபடியும் உங்கள் கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கணும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு, 3வது பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து கீழே வந்துடும். நீங்கள் கொடுத்த நம்பரோட ஓட்டர் ஐடி கார்டு ஆட்டோமேட்டிக்கலி கீழே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு போட்டிருப்பாங்க ப்ளூ கலரில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்டட் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, தாலுக்கு, நெய்மு, ஃபாதர் நெய்மு, ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, பிளேஸு, டேட்டு எல்லாமே வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ பிரிண்ட் அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு போடுறதுன்னு இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி மிஸ் ஆனவங்க, நம்பர் தெரியாதவங்க இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்கள் நேம், ஓட்டர் ஐடி கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதே வந்து ஃபஸ்ட்டு நேமில் கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி ஃபாதர் நேமில் வந்து உங்கள் ஃபாதர் நேமை கரெக்டாக கொடுத்துருங்க. அதாவது ஓட்டர் ஐடி கார்டில் எந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கீங்களோ கரெக்டாக அதே மாதிரி கொடுத்துருவோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ், ஓட்டர் ஐடி கார்டில் என்ன ஏஜ் கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர், மெயிலாக ஃபீமேலானு கொடுத்துக்கணும். ஜஸ்ட் இந்த 4 ஸ்டெப்பு போட்டாலே போதும். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா லெட்டரை வந்து கரெக்டாக நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். இந்த கேப்சா வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் ஒன்று செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணியிருக்கான்னு. கேப்சா டைப் பண்ணிவிட்டு சர்ச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் வந்து உங்களோட நேமில் இருக்க உங்களோட நேமு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸில் இருக்க உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஷோ ஆயிரும். ஸோ இதே மாதிரி சேம் மெத்தட் தான். வியூ டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா மறுபடியும் அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். பிரிண்டர் ஆப்ஷனில் வந்து நீங்கள் இதை வந்து இந்த பேஜை வந்து கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே சேம் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதை வந்து உங்களுக்கு எந்த பர்பஸ் ஓட்டர் ஐடி எந்த பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் டேட் வரைக்கும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் வந்து ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறத பார்த்தோம். ஸோ இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் வந்து டெய்லியும் புது புது அப்டேட்டை வந்து உங்களுக்காக தந்துட்டுருக்கு. ஸோ இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.